ஓம் நமச்சிவாய. தவத்திரு குறும்பேரி சுவாமிகள் என்கின்ற சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். நமது குருநாதரின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் மற்றும் சுவாமிகளின் குப்பம் கணேஷ்புரம் ஜீவ சமாதி வளாகத்தில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டுள்ள காணொளியில் கண்டோம். அதன் லிங்க் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்ற மாத காணொளியில் நமது ஆசிரமத்தில் நடைபெற்ற வருடாந்திர குரு பூஜையை கண்டோம். இந்த மாத காணொளியில் நமது குருநாதரின் யாத்திரை பயணத்தின் தொடர்ச்சியை காணலாம். நமது குருநாதரால் சின்னாரம்பட்டி கோவில் கட்டி முடித்து சர்வஜித்து வருடம் பங்குனி மாதம் சுக்லபட்சம் நவமி திதியில் கும்பாபிஷேகம் நடத்த நாள் குறிக்கப்பட்டிருந்தது. மேற்படி கும்பாபிஷேக தினத்துக்கு 5 நாட்கள் முன்னர் சுவாமிகள் வெங்காளபுரம் புரோகிதர் பட்டாபிராம ஐயர் வீட்டிற்கு இரவு 2 மணிக்கு சென்று அவரை அழைத்தார். உடனே ஐயர் வந்து சுவாமிகளை வணங்கி அவருக்கு உண்பதற்கு ஆகாரம் கொடுத்தார். ஆகாரம் உண்டபின் அங்கிருந்து புறப்பட்ட சுவாமிகளுடன் ஐயரும் உடன் சென்றார். இருவரும் ஆலங்காயத்துக்கு போகும் சாலை அருகில் இருக்கும் சேந்து கிணற்று பக்கம் உட்கார்ந்தார்கள். அப்போது ஐயர் சுவாமிகளை பார்த்து, உங்கள் சித்து விளையாட்டை நான் கண்டு மகிழ வேண்டும் என்று கூறியபடி தான் கொண்டு வந்த சாத்துக்குடி பழத்தை உரித்து கொடுத்து கொண்டிருந்தார். அச்சமயத்தில் நிலவு வெளிச்சத்தில் நாக சர்ப்பம் ஒன்று படத்தை விரித்து கொண்டு வந்தது. ஐயர் பயந்து சர்ப்பம் வருகிறதென்று சொல்லிக்கொண்டே எழுந்து ஓடிவிட்டார். சுவாமிகள் அது ஒன்றும் செய்யாது, வாவென்று ஐயரை அழைத்து கொண்டு அவ்விடத்திலேயே இருந்தார். சர்ப்பம் சுவாமிகளின் தொடையின் மீது ஏறி அந்த பக்கம் சென்று விட்டது. பிறகு ஐயர் சுவாமியின் அருகில் வந்து, தங்களுக்கு பயமில்லையா என்று கேட்க, சுவாமிகள் அது ஒன்றும் செய்யாது, வாவென்று ஐயரை அழைத்து கொண்டு அவ்விடத்திலேயே இருந்தார். சர்ப்பம் சுவாமிகளின் தொடையின் மீது ஏறி அந்த பக்கம் போய்விட்டது. பிறகு ஐயர் சுவாமியின் அருகில் வந்து, தங்களுக்கு பயமில்லையா என்று கேட்க, சுவாமிகள் அதுவும் நம்மை போல் ஒரு பிராணி, அது என்ன செய்யும் என்று சொல்லி சற்று நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு ஐயரை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு அகரம் பெருமாள் கோயிலுக்கு போய் வருகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து சென்று விட்டார். செல்வ பெருமாள் கோவில் கும்பாபிஷேக செலவுக்காக சுவாமிகளுடன் சேர்ந்து தோரணம்பதி ஆனந்த நாராயணரும் கிருஷ்ணசாமி செட்டியாரும் பணம் வசூல் விஷயத்திலும் உதவி செய்து குறித்த தேதியில் கும்பாபிஷேகமும் நடத்தி முடித்தார்கள். கிருஷ்ணசாமி செட்டியார் 7 ஏக்கர் புஞ்சை நிலம் மானியம் கொடுத்திருக்கிறார். ரகுபதியூர் ராமகவுண்டர் தன் ஊரில் பஜனை கோவில் கட்டி கொடுக்க வேண்டுமென்ற கோரிக்கையை ஏற்று சுவாமிகள் மக்களிடம் பணம் வசூலித்து பஜனை கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி முடித்தார். மேற்படி தாலுகா நரசிங்கபுரம் கிராமவாசிகளும் கிமு கிச்சி நாயுடும் வேணு நாயுடும் யசோதை அம்மாளும் கோவில் கட்டி கொடுக்கும்படி நெடு நாட்களாக கேட்டுக்கொண்டதன் பேரில் சுவாமிகள் அவர்கள் கிராமத்திலும் பக்கம் உள்ள கிராமங்களிலும் பெங்களூரிலும் பணம் வசூலித்து
வேணுகோபால சுவாமி கோவில் கட்டி கும்பாபிஷேகமும் நடத்தி முடித்தார். இந்த கோவிலுக்காக 8 ஏக்கர் புன்சை நிலமும் 75 சென்ட் நன்சை நிலமும் ஊர் பொதுவில் மானியமாக விடப்பட்டிருக்கிறது. அதற்கு பின் சுவாமிகள் யாத்திரை செல்ல விரும்பினார். அந்த சமயத்தில், அதாவது சர்வதாரி வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் ரோகிணி நட்சத்திர தினத்தில் ஒடுக்கத்தூர் அருகினுள்ள முத்து சுப்பிரமணிய சுவாமி மலையில் வசித்து வந்தவரும் சுவாமிகளிடம் உபதேசம் பெற்று கொண்டவருமாகிய கோபால சுவாமியார் இறையடி சேர்ந்தார். அவருக்கு சமாதி கட்டும்படி சுவாமிகள் உத்தரவு செய்துவிட்டு யாத்திரை புறப்பட்டார். சுவாமிகளின் யாத்திரையின் தொடர்ச்சியை அடுத்த மாத காணொளியில் பார்க்கலாம். தற்போது இந்த மாத பரணி பூஜை ஜீவ சமாதி வளாகத்தில் 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று மிகச்சிறந்த முறையில் நடைபெற்றது. உபயதாரர்கள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் நகரம் லட்சுமி ஸ்வீட்ஸ் உரிமையாளரும் ஆசிரமத்தின் முன்னாள் செயலருமான தெய்வ திரு வெங்கடாசல முதலியார் அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் தர்மபுரி மாவட்டம் நாயக்கன் கொட்டாய் போஸ்ட் கோணியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கேசி முத்துவேல் குடும்பத்தினர் ஆகியோர் பங்கேற்றனர். ஜீவ சமாதியில் அமைந்துள்ள நான்முகலிங்க பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல வகையான அபிஷேகங்கள் செய்து உபயதாரர்கள் கலசத்தில் சுமந்து ஜீவ சமாதியை வலம் வந்த புனித நீரால் அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உபயதாரர்கள் ஆசிரம டிரஸ்டியரால் கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் அன்னபூரணி பூஜை செய்யப்பட்டு அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் மலரடி போற்றி போற்றி, குருவடிகளே சரணம் சரணம். அடுத்த மாத பரணி பூஜை 21/9/2024 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு குருவின் அருளை பெற வேண்டுகிறோம். இப்படிக்கு டிரஸ்டியர்கள். பிறப்பருக்கும் பெய்கழல்கள் வெல்க புறத்தான் விசையோட்டன் பூங்கழல்கள் வெல்க.
திறம் பொலிந்த சிவமே வருக, செழுஞ்சுடரின் குருவே வருக, உண்மை நிலை உயர்வே வருக, உலகமதின் கருவே வருக, கருது தவ கனியே வருக, காரண சர்க்குருவே வருக, உரைய கற்றுன் குணமே வருக. வருகவே. மறையே வருக மாதவத்தின் அலையே வருக, மலர் யோக துறையே வருக, தொலை வரு நசுகமே வருக, தொண்டர் மன நிறையே வருக, நிர்மல நன்னிலையே வருக, திகிலமதர் இறையே வருக, எம் உளத்தின் இனியே வருக. வருகவே. பொருளே பொறியே புகன்றிடும் நற்புகழே பொலிவே உயலன செய்யருளே அலியே அசைவு தவிரறிவே அழலே அருவுருவே இருளே ஒளியே இளது என்றிசைக்க பொருளே இடரகற்றும் தெருளே செல்வ சிவம் வருக, தேனே வருக. வருகவே. திகழும் மகண்ட பரிபூரண தேஜோன்மய சதானந்த புகழும் நிகில நிராங்கார புண்ணிய பரம நிஷ்கலங்க நிகழு அரிய பரபிரம்ம நித்யானந்த நிராதாரா மகிழும் மழியா பொருளே வருக, மதியே வருக. வருகவே. அடையுமடியார் கருள் செய்யும் கோவே இடமோடெனக்கு மாருள் செய்வாய் அடையுமடியார் கருள் செய்யும் கோவே இடமோடெனக்கு மாருள் செய்வாய் படியே பிரசித்தி பெற்றுள்ள பேரின்ப நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கு மன்னனடி போற்றி ஸ்ரீராக பெருந்துரையின் தேவனடி போற்றி ஆராத இன்பம் மருள்மனை போற்றி சிவனமனியன் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மிக சிவபுராணம் தன்னை முந்தை வினவிடுது ஓய உரைப்புண்ணியான் கண்ணுதான் தன் கருணை கண்காட்ட வந்தேயே எண்ணத்திற்கு எட்டார் இல்லாமல் நிறைந்தேன் விண்ணெறிந்து முன்னெறிந்து மிக்காய் விடமுடியாய் என்னிருந்த எல்லை இல்லாதானே நின்றேன் பொல்லாகனையே தோடுமாறு ஒன்றறியே உள்ளாய் கூடாய் குடுவாய் மரமாயி பல்விரமாய் பறவையை பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கிடங்களாய் வல் அசுராய் முனிவராய் தேவராய் எல்லா நின்ற தாவர சங்கமத்தோல் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்த பெருமான் வெய்யே உன் முன்னடிகள் கண்ணின்று விழுப்பேன் உயரின் உள்ளத்துள் ஓங்காரமை நின்ற வெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஒய்யாத நுண்ணியன வெய்யா தெரியா எவராம பொய்யாயின எல்லாம் பொய்கடவன் தருவே வெஞ்ஞானம் ஆகி விடுகின்ற வேண்டுகிறது எஞ்ஞானம் இல்லாதான் என்ற பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அடகதி இல்லா என துறகம் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அழுதருவாய் போக்குவாய் என்னை புரிப்பாய் தொலைவேன் நாற்றத்தில் நெறிய செய்ய அடியானே மாற்றவனே நின்ற வரையோனே
கறந்த பால் கண்ணனோடு நெய் கலந்தார் கூட சிறந்த அடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிரந்தர வரைத்துடையாய் முன்னோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் மண்பினை என்ன நிலந்தன்மை முந்தருடைய நிகழ்வுகள் காட்டி நாயின் கடையாகிட தனியேற்று தாயின் சிறந்த தயாரான தத்துவனே மாசற்ற ஜோதி மறந்து மலர்கிறதே நேசனே கேதாரமுதே சோழனே பாசனம் பற்றது பார்க்கும் மாறியனே நேசரிலிருந்து நெஞ்சு வஞ்சம் விட பேராத என்ற பேர்களை பேரானே ஆறாவதை அழகாரே வராதார் உள்ளத்தில் ஒழிக்கும் மொழியான எல்லையுமாய் ஜோதியிலே சுந்தரனே தோன்ற பெருமையிலே ஆதியிலே அந்தம் நடுவாய் எல்லானே நீர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூட்டுமை அனத்தால் கொண்டுவார்த்தம் தெரிஞ்சு நோக்கத்தில் பெருந்தும் கையில் உணர்வே கோபம் மரமும் புனர்விடா புண்ணியனே காக்கவின் காவலனே காண்பரியும் பேரொழியே ஆற்றின்ற வெள்ளமே அத்தாமில் காய்கின்ற தோற்ற சிறுவழியாய் சொல்லாத உணர்வே கோட்டை கொண்டிருந்த மெய்கட்டு மெய்யானால் வீட்டின் போது விடைப்பெற விசாரானே கள்ளப்புறப்புறமை கட்டளிக்க உள்ளானே நல்லில் வெற்று பயிரோடு நாதனே தில்லையில் புத்தனே தென்பாடி நாட்டானே அல்லற்றையோடு படை ஓடு சொல்லற்கரியானை சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டை குரல் சொல்லுவர் செல்வர் சிவத்துள்ளார் சிவரணிக்கு பல்லோரு வேதம் படித்தே சிவாத்திரி சிற்றம்பரம் சிவாத்திரி சிற்றம்பரம் சொல்லாப்படியும் துதியாப்படியும் தொடாப்படியும் எல்லாப்படியும் கொடுத்தருள் வாய் கட்சி அருப்பனே சாப்பிடலாம். வரசித்தி வாரண தேவா படியில் பிரசித்தி பெற்றுள்ள பேரின்ப ஞான வரசித்தி வாரண தேவா வரசித்தி வாரண தேவா